Hi viewers, welcome to TAMIL360 TV. இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி வைக்கிறதுக்காக 2 ஸ்பூன் உளுந்த தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், உளுந்து அரைச்சாச்சு. ஓகே, இப்போ கஞ்சி ரெடி பண்ணலாம். உளுந்தங்கஞ்சி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈய பாத்திரம் எடுத்துக்கணும். ஈய பாத்திரத்தில் வச்சோம்னா உளுந்தங்கஞ்சி அடி பிடிக்காது, சில்வரில் வச்சோம்னா அடி பிடிக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி ஈய பாத்திரம் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. அரைச்சி வச்சுருக்க உளுந்து கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். உளுந்து மாவு அப்படியே சேர்க்கக்கூடாது. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கையில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். உளுந்து மாவு அப்படியே சேர்த்தோன்னா கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். 2 டம்ளர் பால் காய வச்சுக்கணும். பால் பொங்கிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பால் நல்லா ஆறட்டும். கடைசியாக உளுந்தங்கஞ்சியில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போக வரைக்கும் கஞ்சி நல்லா வேகணும். 2 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கஞ்சி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது கூட பால் சேர்த்துக்கலாம். கஞ்சி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உளுந்தங்கஞ்சியை குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்து கொடுங்க. ஒயிட் சுகர் ஆட் பண்ண வேணாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா ஆறிடுச்சு. உளுந்தங்கஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் பால் காய வச்சு ஆற வச்சு இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை நான் 5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உளுந்தங்கஞ்சி ரெடி. இந்த உளுந்தங்கஞ்சியை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம், எல்லாருமே குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த உளுந்தங்கஞ்சியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.